கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம உபாகமம் 20 அதிகாரம் பார்த்தோம். 20வது அதிகாரத்துல யுத்தத்துக்கு போகும்போது மரங்களை வெட்டி என்ன செய்யக்கூடாது, அந்த வெட்டி கனி கொடாத மரங்களாம் வெட்டலாம், மற்றபடி கனி கொடுக்குற மரமா இருந்தால் நீங்க பறித்து புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னு பார்த்தோம். அடுத்தபடி அங்கே 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்துல என்ன சொல்ல அப்படின்னா, கர்த்தர் வந்து இங்க வந்து சுதந்திரிக்க போகிற தேசத்துல வந்து இப்போ கானானுக்கு அவங்க வந்து எகிப்துலேருந்து இப்போ என்ன செய்கிறாங்க, பாலஞ்சனோட கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் வந்து ஒருத்தர் வந்து தனியாக அனாதியாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான்னு வச்சுக்காங்க. பட்டணத்துக்கு வெளியில் அனாதியாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து யாரு கொண்டு போட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தெரியணும். ஆனால் வந்து விசாரிக்கும் போது தெரியலன்னு வச்சுக்காங்க. தெரியல அப்படின்னா மூப்பர்களும் நியாயாதிபதிகளும் என்ன செய்யணும், அந்த கொலை செய்யப்பட்டவன் இருக்கிற பட்டணங்களை சுற்றிலும் என்ன செய்யணுமா, அளக்கணுமா. எந்த பட்டணத்துல வெளியில இறந்து கிடக்குறானோ அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன செய்யணுமா, அளவு எடுக்கணுமா. அளந்து அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமா ஒரு பட்டணம் இருக்கும்ல, அந்த பட்டணத்துள்ள மூப்பர்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாளும் வேலையில பண்படாததும் நுகத்தடியில பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரி என்ன செய்யணுமா, பிடிக்கணுமா. பிடிச்சு அது வந்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்களை கொண்டு போகணுமா. அந்த நுகம் ஓட்டப்படாத உழாத அந்த வேலை செய்யப்படாத அந்த கிடாரியை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, ஒரு உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கு கிடக்கும்ல, அந்த பள்ளத்தாக்கு கொண்டு போகணுமா. அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்குல போய் என்ன செய்யணுமா, அந்த கிடாரியுடைய தலையை என்ன செஞ்சிருமா, வெட்டி போடணுமா. அப்படி வெட்டி போடணுமா. அதுக்கு வந்து ஆசாரியனை சேர்ந்து என்ன செய்யணுமா, கூட்டு போடணுமா. ஏன்னா கர்த்தர் தமக்கு கர்த்தர் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்துக்கார், லேவியின் குமாரர்கள் ஆகிய ஆசாரியர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, தேர்ந்தெடுத்துக்கிறார். அதனால அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆசாரியர்களை என்ன செய்யணுமா, கூட அழைச்சு கொண்டு போகணுமா. ஆசாரியர்களும் அவங்ககிட்ட சுடமா போகணுமா. அவங்க வந்து என்ன செய்யணுமா, அவருடைய வாக்கின்படியே அந்த வழக்குக்கும் என்னென்ன மறுத்தர் சொல்லணுமோ அவங்க வந்து அதுபடி செய்வாங்களாம். அதுபோல அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு அந்த சமீபமான பட்டணத்து மூப்பர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த அந்த பள்ளத்தாக்கு உழுது விதிக்கப்படாத பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்குல அவன் தலை வெட்டப்பட்ட கிடாரின் மேல் என்ன செய்வாங்க, தங்கள் கைகளை என்ன செய்யணுமா, கழுவணுமா. கிடாரின் மேல் தங்கள் தலை வெட்டப்பட்ட கிடாரின் மேல் தங்கள் கைகளை அவங்க என்ன செய்யணுமா, கழுவணுமா. கழுவிட்டு எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தினது இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டது இல்லை, ஏன்னா நாங்கள் யாரையும் உன்னை கொலை செய்யலை, எப்படி இறந்தாலும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரத்தத்தை சிந்தினது இல்லை, நாங்க எங்க கண்கள் இருந்து அதை கண்டதும் நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லணுமா. அடுத்தால அப்படிங்கும்போது கர்த்தர் மீட்டு கொண்ட ஜனங்கள் மேல் குற்றமில்லாத இரத்த பலி என்ன செய்ய விடு சுமத்தப்பட்டாராம். குற்றமில்லாத இரத்த பலியை சுமத்தாதபடிக்கு இஸ்ரேல் மேல் கிருபியாய் எல்லாராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணுமா. நீர் மீட்டு கொண்ட ஜனமாய் இஸ்ரேல் மேல் குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதபடிக்கு உமது ஜனமாகிய இஸ்ரேல் மேல் கிருபியாயிருன்னு சொல்லி சொல்லணுமா. அப்பொழுது இந்த இரத்த பலி என்னச்சுமா, அவர்களை விட்டு நிவர்த்தி ஆயிருமா. இப்படி அனாதையா யாராவது இறந்து கிடந்தா என்ன செய்யணும், அந்த பட்டத்து மூப்பரை வந்து இப்படி கிடாரி வச்சு நினைச்சது கொண்டு போட்டு இப்படி செய்யும் போது அந்த இது இரத்த பலி யார் மேலும் சுமராதான். அப்படி வந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது குற்றமில்லாத இரத்த பலியை நம்ம நடுவில் இருந்து நீக்கப்பட்டதுக்கு சமமாயிருமா. அடுத்தபடியாக நீ ஒன்று சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்படும் போது, நமக்கு வந்து ஒரு சத்துருக்களா இருக்கிறாங்க, அப்ப அந்த சத்துருக்களோடு யுத்தம் பண்ண போறோம். யுத்தம் பண்ண போனா என்ன செய்யணும்னா, கர்த்தர் வந்து அவர்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்ததுனால யுத்தம் பண்ண போற இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவர்களை நம்ம கையில ஒப்பு கொடுத்துறாரு. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா யுத்தம் பண்ண போகும்போது ஜெயம் தான் கிடைக்கும். அதனால யுத்தம் பண்ண போகும்போது அவர்களை கையில் ஒப்பு கொடுக்கறதுனால அங்க எல்லாத்தையும் ஆண்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டு வந்துடுறாங்க. ஆனா கன்னியான பிள்ளைகளை மட்டும் என்ன செஞ்சுடுறாங்க, சிறைப்பிடித்து கொண்டு வராங்க. அப்போ அதுல அவங்களுக்கு தேவையான பிள்ளைகளை என்ன செய்றாங்க, சிறைப்பிடித்து கொண்டு வராங்க. அந்த சிறைகள் ரூபதியான சிறிய கண்டு அவளை என்ன விவாகம் பண்ணணும், அதனால ஆசைப்பட்டு கொண்டு வரான்னு வச்சுக்கிட்டோம். அப்ப அவளை என்ன செய்யணும், அவளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தலை என்ன செய்யணுமா, சிறைக்கப்படணுமா. தலையை சிறைக்கப்பட்டு அவள் நகங்களை என்ன செய்யணுமா, அவள் கலைந்து போடணுமா. தலை சிறைச்சு நகங்களை கலந்து போட்டு தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை சிறையில இருந்து
இப்போ வந்து அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் தூத்து போன இடத்துல கொண்டு போட்டுட்டு தானே இவ்வளோ சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதனால அந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து 1 மாதம் மட்டும் என்ன செய்யணுமா, தகப்பனையும் தாயையும் நினைத்து அவள் என்ன செய்யணுமா, துக்கம் கொண்டாடணுமா. தலை சிரைத்து நகங்களை வெட்டி சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி போட்டுட்டு 1 மாதம் மட்டும் என்ன செய்யணும், தன்னுடைய தாய் தகப்பனுக்காக நினைச்சு துக்கம் கொண்டாடணுமா. அதன் பின்பு அவளை என்ன செய்யணுமா, இவளை வந்து யார் வீட்டுக்கு திருமணம் முடிக்கணும்னு அழைச்சி கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், அவங்கள வந்து திருமணம் முடிச்சுக்கலாம். அவனுக்கு வந்து அவள் என்ன செய்யற மனைவியா இருப்பாளாம். திடீர்னு வந்து அவ வந்து இப்படி 1 மாதம் வரைக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து அவள் திடீர்னு பிடிக்காம போயிட்டு வச்சுக்கிடும். அப்போ பிடிக்காதனால நினைச்சதா வந்து அவளை பணத்துக்கு நினைச்சக்கூடாது, விற்கக்கூடாது. பணத்துக்கு விற்காதபடிக்கு அவளை இஷ்டப்படி எங்கனாலும் போகலான்னு சொல்லி என்ன செஞ்சிருமா, விட்டுருமா. ஏன்னா அவளை தாழ்மைப்படுத்தியாச்சு. தாழ்மைப்படுத்தினா என்னது, தலையில் முடியெல்லாம் வெட்டி அவள் நகங்களை வெட்டி சிறையில் வஸ்திரத்துல கலந்து போட்டு 1 மாதம் அளவும் தாய் தப்பனுக்கா நினைக்காத துக்கம் கொண்டாட வச்சு இப்படிலாம் இருந்ததுனால, இப்படி தாழ்மைப்படுத்தினால அவள் மூலமா நினைச்சக்கூடாது, ஆதாயம் தேடக்கூடாது. பிடிக்கலன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். அது போல ஒருத்தர் வந்து 2 மனைவிகளை என்ன செஞ்சிடா, திருமணம் முடிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடும். 2 மனைவிகளை திருமணம் முடிச்சுட்டு அதில் ஒருத்தி மேல என்ன செய்யறான், விருப்பா இருக்கான், இன்னொருத்தி மேல வெறுப்பா இருக்கிறான்னு வச்சுக்கிடும். அப்போ அந்த இருவரும் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, குழந்தைகளை பெற்றிருக்காங்க. விருப்பமானவளும் விருப்பம் இல்லாதவள்கிட்ட 2 பேருமே குழந்தை பெற்றிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்தவெல்லாம் விருப்பம் இல்லாதவள் தானே மூத்தவள் தான். அதாவது அவன் மேல் விருப்பம் இல்லாததால 2வது திருமணம் முடிச்சிருக்கான். அதனால அந்த விருப்பம் இல்லாத உள்ளிட்டத்துல பிறந்த குமாரன் தான் முதற் பிறந்தவர். அதனால அந்த சேஷ்ட புத்திரப்பாக யாருக்கு, அந்த முதற் பிறந்தவனுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்க வெறுக்கப்பட்டவர்களுடைய குழந்தைக்கு தான் என்ன செய்யணுமா, அந்த சுதந்திர பாகத்தை கொடுக்கணுமா. அதனால அவனுடைய ஆஸ்திகள்ல என்ன செய்யணும், பங்குல 2 பங்கு யாருக்கு, அந்த வெறுக்கப்பட்டவளுடைய மகனுக்கு என்ன செய்யணுமா, 2 பங்கு கொடுக்கணுமா. திரும்ப 2வது திருப்பி விருப்பப்பட்டவள் கேட்டிருக்காலும் அவனுக்கு எந்த நிச்சயமா 1 பங்கு தான் கொடுக்கணுமே தவிர அந்த அவனுக்கு விரும்பி இதெல்லாம் கொடுக்க கூடாதான். வெறுக்கப்பட்டவளுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் செல்ல அங்கீகரித்து வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த, அதான் மொத்தவள் தான் யார், வெறுக்கப்பட்டவள், அவளிடத்தில் பிறந்த குழந்தைக்கு சேஷ்டபுத்திரனை அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடணும், 2 பங்கு கொடுத்துடணும். விருப்பப்பட்டவளுக்கு 1 சுதந்திரம். எனவே முதல் பலனா இருக்கிறதுனால சேஷ்டபுத்திர பாகம் வந்து முதல் பலனுக்கு அவனுக்கு தான் அது சுதந்திரமா இருக்கணுமா. அடுத்தபடியாக இப்படி 2 பேர் திருமணம் முடித்ததுல வெறுக்கப்பட்டவளுக்கு பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தால ஒரு பிள்ளை வந்து என்ன செய்யறாங்க, தகப்பன் சொல்லியும் கேட்கல, தாய் சொல்லியும் கேட்கல. தகப்பன் சொல்லி தாய் சொல்லியும் கேட்காம இருக்கிறனால அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு அவங்க என்ன செய்ய மாட்டுக்காங்க, கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு அடங்காத துஷ்ட பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்டவங்க இருந்தா தாய் தகப்பனுக்கு என்ன செய்யல, அவங்க அடங்கல அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும், பட்டணத்து மூப்பர் இடத்துல என்ன செய்யணுமா, கொண்டு போகணுமா. பட்டணத்து மூப்பர் இடத்துல கொண்டு போய் அந்த பட்டணத்து வாசலை வச்சு என்ன செய்யணுமா, எங்கள் மகனாகி இவன் நினைச்சுனா இது அடங்காத பிள்ளை, இவன் துஷ்டனா இருக்கிறான், எங்க சொல்ல கேட்க மாட்டேக்கான், இவன் வந்து ஒரு பெருந்திணிக்காரனா இருக்கிறான், ஒரு குடியனா இருக்கிறான், பெருந்திணிக்காரனும் குடியனா இருக்கிறான்னு சொல்லி அந்த பட்டணத்தின் மூப்பரோட என்ன செய்யணுமா, அந்த தாய் தகப்பன்னு சொல்லணுமா. சொல்லும் போது அவள் சாகும்படி என்ன செய்யணுமா, அவன் கல் எறிந்து என்ன செய்யணும், அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல் எறிஞ்சு என்ன செஞ்சிருமா, கொண்டு வருமா. இப்படி தீமையை என்ன செய்யணுமா, நடுவிருந்து விலைக்கு போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அப்ப எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பனுக்கு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அதனால என்ன செஞ்சிடும், உங்க தீமையை மட்டும் விளக்குறதுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும், துஷ்டனும் குடியனும் இருக்கிற அடங்காத பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக கொலை செய்யப்பட வந்து ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருந்தால், ஒருத்தர் வந்து கொலை செஞ்சிருக்கான், ஏதாவது பாவம் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அவனை வந்து என்ன செய்யறான், இவன் வந்து கொலை செய்யறதுக்கு இவன் பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனை கொலை செஞ்சு என்ன செஞ்சிருமா, மரத்துல தூக்கி போட்டுருமா. மரத்துல தூக்கி போட்டுட்டு போடணுமா. ஆனா வந்து இரவில் அவன் பிரேதம் நினைச்சக்கூடாது, அந்த தூக்கில நினைச்சக்கூடாது, தொங்கக்கூடாது. இரவில் அவன் பிரேத தூக்கில தொங்கக்கூடாது. அதை என்ன செய்யணுமா, ராத்திரி எடுத்து என்ன செஞ்சிருமா, அடக்கம் பண்ணப்பட்டுருமா. ராத்திரி வரைக்கும் அது கடந்தா அது என்ன செய்யுமா, செவிக்கப்பட்டதாயிருமா. அதனால அது என்ன செஞ்சுமா, எடுத்து நைட்டுக்குள்ள என்ன செஞ்சுமா, அடக்கம் பண்ணிடுமா. இப்படி செய்யும் போது நம்ம தேசத்துல தீட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை பார்க்குறோம். இதில் வந்து நம்ம நிறைய ஐட்டங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து கொலை செய்யப்பட்டவன் என்ன செய்யணும், அனாதியா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை எப்படி அடக்கம் பண்ணணும். அடுத்தபடியாக
பண்ணி அந்த இரத்த பலியை அப்படி நம்ம விட்டு நீக்கணுங்கிறதும், அடுத்தல யுத்தத்துக்கு போகும்போது சிறைபிடிக்கப்பட்ட கன்னியாஸ்திரியை கொண்டு வந்து எப்படி திருமணம் முடிக்கணும் வேண்டானா எப்படி அப்புறப்படுத்தணுங்கிறதும், அடுத்தபடியாக ஒருத்தர் 2 மனைவி திருமணம் முடிச்சு ஒருத்தர் மேல் வெறுப்பு ஒருத்தர் மேல் வெறுப்பா இருக்கிறதுனால வெறுப்பா உள்ளவளோட மூத்த பிள்ளைக்கு எப்படி சுதந்திர பாகம் கொடுக்கணுங்கிறதும், அடுத்தால தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளையை என்ன செய்யணுங்கிறதையும், அடுத்தால ஒருவன் கொலை செய்யக்கு பாத்திரமா இருக்கிறானால அவனை கொலை செஞ்சு போடும்போது எப்படி நடக்குங்கிறத பத்தியும் நம்ம 21வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக 22வது அதிகாரம். 22வது அதிகாரத்துல எப்படின்னா, உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போயதை கண்டாயானால், உன் சகோதரனுடைய மாடு அல்லது ஆடு எடுத்தது வழி தெரியாம தப்பி போயிட்டுன்னு வச்சுக்கிடும். அப்ப அதை வந்து என்ன செய்யணுமா, அதை பார்த்துட்டு நம்ம காணாதன் போல என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாதான். அதை காணாதன் போல இராமல் அதை உன் சகோதரன் இடத்துல என்ன செய்யணுமா, திருப்பி கொண்டு போடணுமா. இது வந்து உன்னுடைய ஆடு மாடு இந்த காணாம போனதை நான் கண்டெடுத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, சகோதரன்ட்டு வந்து என்ன செய்யணுமா, அதை திருப்பி கொண்டு கொடுத்துடணுமா. ஆனா சகோதரன் என்ன செய்யறான்னா தூரத்துல இருக்கிறான், பக்கத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லது நமக்கு அறிமுகமா இல்லை அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஆடு மாடு வழி தப்பி போனதை பிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கணும். அப்ப வந்து அது என்ன செய்யணும், அறிமுகமா இருந்தால் நீ அதை அவன் வீட்டுக்கு நீ என்ன செய்யணும், கொண்டு போய் அது உன் சகோதரன் தேடி வர மட்டும் என்ன செய்யணும், உன்னிடத்துல வச்சுட்டு திரும்ப அவன் தேடி வரும்போது என்ன செய்யணும், அவன் கையில என்ன செஞ்சிடணுமா, கொடுக்கணுமா. இப்படியே என்ன செய்யணுமா, தீமையை விளக்க கடவாங்கிறாரு. அடுத்தபடியாக அப்படியே அவன் கழுதையை குறித்தும் அப்படியே செய்ய கடவாங்கிறாரு. கழுதையும் அதே போலதான். வஸ்திரத்தை குறித்தும் கருத்தர் சொல்றாரு, அதுதான் அப்படிதான் சொல்றாரு. அப்படி அடுத்தல ஒண்ணு சகோதரன் இடத்துல இருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் நீ கண்டுபிடிச்சிட்டா, சகோதரத்துல எந்த பொருளாக காணாம போச்சு அதை கண்டுபிடிச்சுக்கணும் வச்சுக்கணும். அப்ப அப்படியே என்ன செய்யணுமோ அதை காணாமல் போல என்ன செய்யதான், விட்டு போகக்கூடாதான். ஒன்று சகோதரனுடைய கழுதை அல்லது கழுதனுடைய கழுதை அல்லது மாடு வழி தப்பி வழியில விழுந்து கிடக்கிறத போது அது என்ன செய்யணும், காணாத போல விட்டு போகாதபடிக்கு அதை என்ன செய்யணுமா, தூக்கி விடணுமா. யாருடைய ஆடு, நம்ம சகோதரனுடைய ஆடு மாடு ஏதோ கீழே விழுந்து கிடக்குன்னு வச்சுன்னா அது என்ன செய்யணும், அது தூக்கி விடுறதுக்கு முடியாம கிடக்கும், அதை நம்ம என்ன செய்யணும், தூக்கி எடுத்து விடணுமா. அடுத்தபடியாக புருஷர்கள் என்ன செய்யணுமா, புருஷர்கள் உடைகளை ஸ்திரீகள் என்ன செய்யக்கூடாதான், தரிக்கலாகாதான். ஸ்திரீகள் உடைகளை புருஷர்கள் என்ன செய்யக்கூடாதான், தரிக்க கூடாதான். அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம். அடுத்தபடியாக வழி அருகே ஒரு மரத்துல அல்ல தரையில எதையாவது ஒரு குருவி வந்து என்ன செய்யுது, கூடு கட்டி குஞ்சு பறிச்சு அடகாத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கணும். அப்போ அந்த குஞ்சு அல்ல அந்த குஞ்சு கூட்டுல குஞ்சு அல்லது முட்டை இதெல்லாம் இருக்குது, அந்த குருவி கூட்டுல இருக்குன்னு வச்சுக்கிடும். அப்போ அது வந்து என்ன செய்யணுமா, தாயானது என்ன செய்யணும், அந்த குஞ்சின் மேலாது அல்லது முட்டையின் மேலாது அடை காத்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கிடும். அப்போ என்ன செய்யணும், குஞ்சியும் தாயும் பிடிக்க கூடாதான். ஒண்ணு முட்டை விட்டு என்ன செய்யும், அதுல இருக்கும் அடை காத்துக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா குஞ்சு பறிச்சிருக்கும், குஞ்சு பறிச்சு அதை அடிச்சிடும், அதுக்கு மேல அடை காத்து இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சோம், தாயோட முட்டையோ அல்ல தாயோட குருவியோ என்ன செய்யக்கூடாதான், எடுக்கக்கூடாதான். அதை தாயை என்ன செஞ்சு விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா அது வந்து அடை காத்துட்டு இருக்கனால என்ன செய்யக்கூடாது, ரெண்டையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாதான். தாயை பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையா இருந்தாலும் சரிதான் குஞ்சா இருந்தாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாமா. அப்படி இருந்தா எடுத்துக்கலாமா. அப்படி செய்யும்போது நீ நன்றா இருப்பாய், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அடுத்தல ஒருத்தர் வந்து என்ன செய்றாங்க, ஒரு புது வீட்டை கட்டுறாங்கன்னு வச்சுக்கிடும். புது வீட்டை கட்டி ஒருவன் மெத்தையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த ரத்த பலி யாருக்கு, வீடு கட்டணவனுக்கு தான் அந்த ரத்த பலியா. அதனால என்ன செய்யணுமா, அதுக்கு வந்து ஒரு கைப்பிடிச்ச ஒரு மாடி வெத்த கட்டுனா என்ன செய்யணுமா, கைப்பிடிச்ச ஒரு கண்டிப்பா என்ன செய்யணுமா, கட்டணுமா. கைப்பிடிச்ச ஒரு கட்டும் போது யாரும் மேல யாருனாலும் என்ன செக்கில இறங்கி வந்துருவாங்க. அப்ப அப்படி செய்யும்போது நம்முடைய தீமையை என்ன செய்யணும், அதுல இருந்து நம்ம விலைக்கு காத்துற மாதிரி ஆயிருமா. அடுத்தல ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கிடும். திராட்சை தோட்டத்தை உண்டாக்கும் போது அந்த திராட்சை விதைகள் மட்டும்தான் என்ன செய்யணும், போட்டு உண்டாக்கணுமே தவிர மற்ற பல விதைகளை என்ன செய்யக்கூடாதான், அதுல விதைக்க கூடாதான். திராட்சை தோட்டத்துன்னு அப்படி செஞ்சா திராட்சை தோட்டத்தை தீட்டுப்படுத்தினதுக்கு சமமாயிருமா. அதனால எந்த விதைகள் எந்த இதுல விதைக்கிறோமோ அது மட்டும்தான் விதைக்குமே தவிர கலந்து கலப்படமான விதைகளை என்ன செய்யக்கூடாது, விதைக்க கூடாது. திராட்சை தோட்டத்துக்குள்ள மாங்கனியை கொண்டு என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. அப்படி அது வந்து ஒன்னாதான் இருக்கணும். அதே போல மாட்டையும் கழுதையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, உழக்கூடாது. ஒன்று மாடு 2 மாடு சேர்ந்து உழணும், இல்லை 2 கழுதையும் சேர்ந்து உழணும் தவிர ஒரு மாடு ஒரு கழுதையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாதான், உழக்கூடாதான். அது மாதிரி வஸ்திரங்கள் உடுக்கும்போது ஆட்டு மயிரும்
பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை நினைச்சக்கூடாதான், உடுத்துக்கொள்ளக்கூடாதான். ஒண்ணு ஆட்டு மயிரிலான வஸ்திரத்தை உடணும், அல்லது பஞ்சு நூலான வஸ்திரத்தை உடுக்கணுமே தவிர ரெண்டு கலப்படமா நினைச்சக்கூடாதான், உடுக்க கூடாதான். அப்படி தரித்து கொள்ற அடுத்தபடியாக வஸ்திரம் தரிக்கும் போது வஸ்திரத்தில் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை நிச்சயமா உண்டு பண்ணணுமா. தொங்கல்கள் உண்டு பண்ணி அந்த வஸ்திரத்தை தான் நிச்சயமா எடுக்கணுமா. அப்புறம் ஒரு ஸ்திரீயை யாராவது ஒருத்தர் அடிச்சிடாங்க, விவாகம் பண்ணின ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணினவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு, ஒரு ஸ்திரீயை திருமணம் முடிச்சாச்சு, திருமணம் முடிச்சுட்டு அவளோட சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அவளை வெறுத்து நினைச்சு கூடாதான், அவளை தள்ளக்கூடாதான். எப்படின்னா, இவளிடத்துல கண்ணிமே காணப்படலை, அதனால நான் என்ன செஞ்சேன், நான் அவளை வெறுக்கிறது தள்ளுறா அப்படின்னு சொல்லக்கூடாதான். அப்ப அப்படி வெறுத்து தள்ளுனா அவளை என்ன செய்யணுமா, அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவரோட தாயும் என்ன செய்யணுமா, என்னுடைய பிள்ளையை அப்படி கண்ணிமே காணப்படுன்னு சொல்லி பட்டணத்து வாசல்ல இருந்து நினைச்சாங்க, இவங்க உங்க பிள்ளை என்ன செய்ய குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும், பட்டணத்து மூப்பர்கிட்ட போய் என்ன செய்யணும் சொல்லணும். பட்டணத்து மூப்பர்கிட்ட சொல்லும் போது, பெண்ணின் தகப்பன் என் மகள் இந்த மனுவுக்கு நான் என்ன செஞ்சேன், மனைவியாக திருமணம் செஞ்சு கொடுத்தேன், இவ்வளவு என்ன செய்யறான், அவனை வெறுத்துட்டான், அதனால உடைய மகள் இடத்துல கண்ணுமே காணப்படல அப்படின்னு சொல்லி ஆவலியான விசேஷத்தை சாட்டுறான், என்னுடைய மகளுடைய கண்ணிமையின் அடையாளம் இந்த இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூப்பர் இடத்துல என்ன செய்யணுமா சொல்லணுமா. சொல்லும்போது பட்டணத்து மூப்பரம் அந்த ஸ்திரீகளை என்ன செய்யணுமா, அந்த வஸ்திரத்தை என்ன செய்வாங்களாம், விரிக்க கடவுணுமா. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவன் என்ன செய்யணுமா, தண்டிக்கணுமா. தண்டிச்சு, நீ இஸ்ரவேலில் ஒரு கன்னிகை என்ன செஞ்சுட்டா அவரது பண்ணதுனால அவர் கையில நீ என்ன செய்யணும், 100 வெள்ளி காசு அபராதமாக என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். பெண்ணின் தகப்பன கொடுக்க கடவர்கள், அவளோ அவனுக்கு என்ன செய்யணுமா, மனைவியா இருக்கணுமா. அவள் தன் ஜீவனாலெல்லாம் அவளை என்ன செய்யக்கூடாதான், தள்ளி விடக்கூடாதான். தள்ளி விடாத படிக்க என்ன செய்யணுமா, அவளை வச்சுக்கிடணுமா. ஆனா அவளோட அப்பாவுக்கு என்ன செய்யுது, அபராதமாக 100 வெள்ளி காசு என்ன செஞ்சுமா கொடுத்துடணுமா. அடுத்தது அந்த பெண் இடத்துல உண்மையிலேயே கண்ணிமே காணப்படலை அப்படின்னு சொல்லி விசேஷமான செய்தி கேள்விப்பட்டா, அவள் வந்து இன்னொருத்தருட்டு போய் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லி வச்சுக்கிடும். அப்படின்னா அவள் வந்து வேசித்தனம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை என்ன செஞ்சிடணுமா, கல் எறிஞ்சு என்ன செஞ்சுமா கொண்டுடணுமா. வேசித்தனம் பண்ணதுனால கல் எறிஞ்சு கொள்ளணுமா. அப்போ அப்படி செய்யும் போது தீமையே உங்களை நடுவிலிருந்து நீங்க என்ன செய்வீங்க, விளக்க கடவாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட இன்னொருத்தர் என்ன செய்யறான், பாவம் செய்யறான்னு வச்சுக்கிடும். அந்த கண்டுபிடிக்கப்பட்டா அவர் 2 பேருமே சாகணும். ஏன்னா வந்து என்ன செய்யறான்னா, திருமணம் முடிச்சாச்சு, திருமணம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக அடுத்த 2 பாவம் செஞ்சதுனால 2 பேரும் என்ன செஞ்சிருமா, கொண்டு போட்டுருமா. அடுத்தபடியாக கன்னிகையான ஒரு பெண் வந்து ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கா, ஒருத்தருக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்க, அவங்களுக்கு தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. ஆனா மற்றொருவன் என்ன செய்யறான், ஊருக்குள்ள போய் மற்றவனுக்கு நியமிக்கப்பட்டவளை போய் என்ன செய்யறான், அவளோட கண்டுபிடிச்சு அவளோட என்ன செய்யறான், பாவம் செஞ்சுட்டான். அப்ப பாவம் செய்யும்போது இவன் வந்து எந்த விதமான கூக்குரலும் இடலை. கூக்குரல் இட அப்படின்னு சொல்லதுன்னா இவன் வந்து பிறனுடைய மனைவி என்ன செஞ்சான், கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மேல என்ன செய்யணுமா, கல் எறிஞ்சு கொண்டுடணுமா. அப்படி கொல்லும் போது தேசத்துல தீமையை விட்டு இப்படி தீமையை நடுல இருந்து நீ விளக்க கடவாங்கிறாரு. அடுத்தபடியாக ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை ஒருத்தருக்கு நியமிச்சாச்சு திருமணத்துக்கு, அப்படி நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியில ஒருவன் கண்டு அவளை இந்த பலவந்தமா பிடிச்சு என்ன செய்யறான், அவளோட பாவம் செஞ்சா அப்படின்னா அப்ப அந்த பெண்ணை ஒண்ணும் செய்யக்கூடாது. ஏன்னா இவன் தான் பலவந்தமா பிடிச்சு செஞ்சிருக்கான், அதனால அவனை என்ன செஞ்சிருமா, கொண்டு போட்டுறணுமா. இப்படி செய்யும்போது தீமையவங்க நடுவில் வந்து நீங்க விளக்க கடவாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து கூக்கலிட்டுறா, அதனால உதவி செய்ய யாரும் இல்லை, அதனால அவளை கொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ நியமிக்கப்படாத கன்னியாகிய ஒரு பெண்ணை வந்து ஒருவன் கண்டான், யாருக்குமே நியமிக்கப்படாத ஒரு கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் என்ன செய்யறான், அவளை பிடிச்சு அவளை கையோடு பிடிச்சு இழுத்து என்ன செய்யறான், அவளோட கொண்டு போய் பாவம் செய்ததான்னு வச்சுக்கிடும். அப்ப வந்து அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா அந்த பாவம் செய்த பெண்ணின் தகப்பனுக்கு என்ன செய்யணுமா, 50 வெள்ளி காசு வெளிச்சமா கொடுக்கணுமா. கொடுத்துட்டு அவன் வந்து அந்த அவளை வந்து பாவம் செஞ்சதுனால அவளை நிச்சயமா மனைவி ஆக்கி விடணுமா. அவளை வந்து தள்ளி விடக்கூடாது, அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நிச்சயமா அவளை வச்சு காப்பாற்றணுமா. இப்படி ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியோட சேரக்கூடாதான், தகப்பனுடைய மனைவி சேரக்கூடாது, தன் தகப்பன் மானத்தை நினைச்சுக்கூட வெளிப்படுத்தக்கூடாதான், அது தாய்க்கு உள்ளது, அதனால நினைச்சுக்கூடாதான், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். இப்படி இந்த 22வது அதிகாரத்திலே நம்ம நினைச்சிடறோம், நிறைய பார்த்துக்கிறோம். ஒண்ணு காணாமல் போன ஆடு அல்லது கழுத அல்லது வஸ்திரங்கள், இந்த இது சகோதரர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட நினைச்சணும் ஒப்படைக்கணும். அடுத்தல புருஷர்கள் ஸ்திரீகளை
ஸ்திரீகள் ஆண்கள் உடுக்கக்கூடாது, ஆண்கள் ஸ்திரீகளை பெண்கள் உடுக்கக்கூடாது. இது ஒண்ணு. இது வந்து அருவருப்புன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தால முட்டை இட்டு கிடக்கிற குருவியோட முட்டையோ குஞ்சோ பொரிச்சிருந்துன்னா அந்த தாயோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, அந்த முட்டையோ இல்லை குஞ்சு என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்துல ஒருத்தர் புது வீடை கட்டுனா மெத்திலேருந்து கீழே விழாதபடிக்கு அது என்ன செய்யணும், கடி இது கைப்பிடிச்ச ஒரு என்ன செய்யணும், கட்டணும். அடுத்தது திராட்சை தோட்டத்துல பல விதைகளை என்ன செய்யக்கூடாது, விதைக்கக்கூடாது. மாட்டையும் கழுதையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, உள்ளக்கூடாது. ஆட்டு பேரும் பஞ்சிலும் கலப்படமான நூல் கலந்த வஸ்திரங்களை என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணிட்டு அவளை என்ன செய்யக்கூடாது, வெறுத்து தள்ளக்கூடாது. பாவம் செய்தவளா இருந்தா என்னன்னா வெறுத்து தள்ளலாம். மற்றபடி பாவம் செய்யல அப்படின்னா அவள் வெறுத்து தள்ளுறதா இருந்தால் அவளோட தாப்பனுக்கு 100 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை நினைச்சணும் வச்சு காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக தீமை வெளியில இருந்து ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டவளை ஒருத்தர் பிடிச்சு கொண்டு பாவம் செஞ்சா அவன் மட்டை கொல்லணும், அவ கொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். 2 பேருமே தெரிஞ்சு வேலைக்கு நீர் செஞ்சாங்கன்னா 2 பேரும் என்ன செஞ்சணும், கொண்டு போட்டுறன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படியாக நம்ம நினைச்ச நேரத்துல வெளியில ஒருத்தர் இருக்கிற அவளுக்கு தெரியாம நினைச்ச ஒருத்தர் வந்து பிடிச்சி பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவளுக்கு நினைச்சா அப்பாவுக்கு 50 வெள்ளிக்காசு கொடுத்து அவளை உயிரோடு இருக்க வரைக்கும் மனைவி ஆக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய என்ன செஞ்சோம் இந்த உபாகமும் 22வது அதிகாரத்துல பார்த்தோம். 21, 22ல அநேக காரியங்கள் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், நம்ம இதன்படி நம்ம நினைச்சணும் நடக்கணும். இது நடக்கல அப்படின்னா நமக்கு சாபம் தான், நமக்கு அழிவுதான். அதனால இந்த பாவ சாப அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனத்தை என்ன சொல்லியிருக்கு அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளை ஆயுசு நாட்களில் கூட்டி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா உடனே என்ன செஞ்சணும், ஏதாவது தண்டனை கர்த்தர் செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம பரிசுத்தமா வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.